இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பால் மற்றும் தானியங்களை கொண்ட பானங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவின் பெயர்ல ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் அதன் ஹார்லிக்ஸ், பூஸ்ட் போன்ற பிராண்டுகள்ல இருந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீக்கியிருக்காங்க. ஹார்லிக்ஸ் மற்றும் பூஸ்ட் போன்ற பல பிராண்டுகளை கொண்ட ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் அதன் பானங்களோட பெயர்களில் இருந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்றதுல இருந்து ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷன் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற ஒரு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. சரி, இந்த ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷனல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷனல் ட்ரிங்க்ஸ் அப்படின்றது புரதம் அண்ட் ஊட்டச்சத்து குறைபாடுகளை பூர்த்தி செய்ய உதவுற பானங்கள் தான். இவை தாவரங்கள், விலங்குகள் மற்றும் கடல்களில் இருக்கிற நுண்ணுயிர்களோட கூறுகளை கொண்டிருக்கும். இந்தியாவில் விற்கப்படுற சில பானங்கள் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற பெயரில் விற்கப்பட்டு வருது. இது உண்மையாகவே ஆரோக்கியமானது தானா அப்படின்ற நிறைய கேள்விகள் மக்கள் மத்தியில் இருந்துட்டு வந்த நிலையில் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்துக்கு ஒரு விசாரணையை அனுப்பியிருக்காங்க. அதோட விளைவாதான் காமர்ஸ் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தா பால், தானியம் அண்ட் மால்ட் பானங்களை குறிப்பிடுறதுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால ஹார்லிக்ஸ் பானத்தில் இருந்து ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்ற பெயரை ஹிந்துஸ்தான் யூனிலீவர் நிறுவனம் நீக்கியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட தலைமை நீதி அதிகாரியான ரித்தேஷ் திவாரி ஏப்ரல் 24ஆம் தேதி நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஹார்லிக்ஸ் போன்ற பானங்களோட லேபிள் மாற்றத்தை பற்றி அறிவிச்சிருக்காரு. ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷனல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு பெயர் இருக்குது. இந்த வகை பானங்களோட பயன்பாட்டை துல்லியமாகவும் வெளிப்படையான விளக்கத்தை வழங்குற விதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்திய வணிகர் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அனைத்து காமர்ஸ் தளங்கள்லையும் விற்கப்படுற பானங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற பெயரில் விற்பனை செய்யப்படக்கூடாது அப்படின்ற உத்தரவுக்கு பிறகு இந்த பெயர் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போன்விட்டா ரீசண்டாக அதோட லேபிளில் ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்ற பிரிவிலிருந்து நீக்கியது குறிப்பிடத்தக்கது. இந்திய உணவு சட்டங்களோட கீழே ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்ற பெயர் குறிப்பிடப்படவே இல்லை. இது போன்ற தவறான சொற்களை லேபிள்களில் பயன்படுத்துறது இந்த ட்ரிங்க்ஸ்களோட கஸ்டமரை தவறாக வழிநடத்தக்கூடும் அப்படின்றதால இத்தகைய உத்தரவை மத்திய அரசு பிறப்பிச்சிருக்காங்க.